வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். நம்ம யூனிட் 6 பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் பிளான் பெத்தாலஜி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா வந்து பிளான் பெத்தாலஜியோட இன்ட்ரோடக்ஷன், பிளான் பெத்தாலஜினா என்ன, அண்ட் தென் அதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன மாதிரியான நோக்கங்கள் இருக்குது அதை படிக்கிறதுல. ஸோ ஹிஸ்ட்ரி, ஸோ ஃபஸ்ட்டு பிளான் பெத்தாலஜி எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பற்றின ஹிஸ்ட்ரி, தென் அந்த டிசீஸ்னால் என்னது அதோட டெஃபினிஷன், தென் பிளான் டிசீஸ் வந்து நிறைய பேண்டமிக், எபிடமிக் அந்த மாதிரியான நிறைய டைப்ஸாக என்ன பண்ணோம், கிளாஸிஃபை பண்ணோம். ஸோ அப்போ இந்த மாதிரியான இது எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து பார்த்தோம். இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வந்துட்டு சிம்டமாலஜி ஆஃப் பிளான்ட் டிசீஸ் அண்ட் ஹோஸ்ட் டிஃபென்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஒரு பிளான்ட்டில் ஒரு டிசீஸ் வந்துருச்சுன்னா என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு ஜாண்டிஸ், மஞ்சக்காமல் இருக்குன்னா அவங்களோட அந்த கண் இதெல்லாம் வந்து கொஞ்சம் எல்லோயிஷாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில சிம்டம்ஸ் இருக்கும். இப்போ நமக்கு ஒரு கோல்டு ஃபீவராக வரப்போகுதுன்னா ஒன் டே ப்ரீவியஸாகவே நமக்கு அதோட அந்த ஒரு பாடி பெயின் இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த சிம்டம் வச்சே நம்ம டிசைட் பண்ணிடுவோம் எனக்கு ஃபீவர் வரப்போகுது அப்படிங்கிறது. ஸோ லைக்வைஸ் பிளான்ஸுக்குமே அது மாதிரியான ஒரு சில சிம்டம்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அப்போ இந்த சிம்டமாலஜி வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்குறப்போ அந்த சிம்டம்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், வி கேன் ஐடென்டிஃபை த பர்டிகுலர் டிசீஸ் ப்ரீவியஸ், முன்னாடியே அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணலாம், நமக்கு அதுக்கு தேவையான ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரீட்மெண்ட்டை நம்மளால் எடுத்துக்க முடியும். சரியா? ஸோ அதை தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ சிம்டமாலஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து இட் இஸ் த scientific study of symptoms produced in plants due to pathogen infection. அப்போது ஒரு பேத்தோஜனோட இன்ஃபெக்ஷனால் ஒரு பிளான்ஸில் இருக்கக்கூடிய அந்த ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய சிம்டம்ஸ் பற்றி படிக்கக்கூடிய பிரிவு தான் என்னது, சிம்டமாலஜி அல்லது சிம்டமட்டாலஜி. ஓகேவா? ஸோ இந்த சிம்டம் அப்படிங்கிறது ஒரு விசிபிள் எக்ஸ்பிரஷன். விசிபிள்னால் பார்க்கக்கூடிய, நம்ம கண்ணில் தெரியக்கூடியது, அந்த டிசீஸோட எல்லாமே நமக்கு தெரியும். ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் ஹோஸ்ட் அண்ட் பேத்தோஜன். இங்கே அவங்க ஹோஸ்ட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது பிளான்ட்டு. சரியா? ஸோ எந்த பிளான்ட்டில் டிசீஸ் வருதோ அதுதான் ஹோஸ்ட்டு. பேத்தோஜன் அப்படிங்கிறது வந்து அந்த டிசீஸை காஸ் பண்ணக்கூடிய, இட் மேபி அ பாக்டீரியா ஆர் வைரஸ் ஆர் சம்திங், எதுவாக வேணாலும் இருக்கலாம். சரியா? ஸோ இட் ரெஃப்ளெக்ட்ஸ் ஃபிசியாலஜிக்கல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் இன் த ஹோஸ்ட் டிஷ்யூ. ஸோ இப்போ ஒன்ஸ் ஒரு டிசீஸ் டிசீஸ் வந்து அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து என்ன பண்ணும், இட் ரெஃப்ளெக்ட்ஸ் ஃபிசியாலஜிக்கல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ். ஸோ என்ன ஆகுது அப்படின்னா வந்து அதோட ஃபிசியாலஜிலையோ அண்ட் தென் அதோட ஸ்ட்ரக்சர்லையோ அந்த ஹோஸ்ட் டிஷ்யூவில் கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் வந்து வரும். ஸோ இப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் சிம்டமட்டாலஜி, அப்போ நம்ம சிம்டமாலஜி தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பண்ண முடியும், வி கேன் டயக்னோஸ், ப்ராப்பராக கண்டுபிடிக்கலாம் அது என்ன டிசீஸ் அப்படின்னு, தென் கிளாஸிஃபை பண்ணலாம், அதை நம்மளால் வகைப்படுத்த முடியும். தென் மேனேஜ்மெண்ட் ஆஃப் பிளான்ட் டிசீஸ், அந்த டிசீஸை நம்மளால் என்ன பண்ண முடியும், மேனேஜ் பண்ண முடியும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த யூசஸ் ஆஃப் சிம்டமட்டாலஜி. ஸோ அப்போ அது என்ன, ஒரு சயின்டிஃபிக்காக அதை பற்றின ஸ்டடி எதுக்கும் இடையில இருக்கக்கூடியது அப்படின்னா வந்து பிளான்ட்ஸ் அண்ட் பேத்தோஜன், அந்த பர்டிகுலர் ஹோஸ்ட்டுக்கும் பேத்தோஜனுக்கும் இடையில இருக்கிறத பற்றி படிக்கக்கூடியது தான். சரியா? ஸோ அந்த டைப் ஆஃப் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் சிம்டம்ஸ்னு வந்து டூவாக வந்து பிரிச்சிருக்காங்க. சரியா? எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு வெளியில் தெரிகிற மாதிரி ஏதாவது நம்ம பாடியில் ஒரு சேஞ்சஸ் இருந்ததுன்னா அது வந்து எக்ஸ்டர்னல். பட் உள்ளே நம்ம பாடிக்குள்ளே ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அதுதான் என்னது, இன்டர்னல். அதே மாதிரி தான் பிளான்ட்ஸ்லேயும். ஸோ இப்போ இங்கே எக்ஸ்டர்னல் அப்படின்னு சொல்கிறப்போ இட் இஸ் அ விசிபிள் பார்ட் அண்ட் பிளான்ட் சர்ஃபேஸ். பிளான்ட்டோட சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய விசிபிள் பார்ட்ஸ் லைக் லீஃப், ஸ்டெம் அண்ட் ஃப்ரூட், இது எல்லாமே இப்போ இந்த லீஃப்லேயோ ஸ்டெம்லேயோ ஃப்ரூட்லேயோ ஒரு சேஞ்சஸ் வந்துச்சுன்னா தட் இஸ் நோன் அஸ் எக்ஸ்டர்னல் சிம்டம்ஸ். ஓகேவா? ஸோ பாருங்கள், டிஸ்கலரேஷன். ஸோ அப்போ அந்த எக்ஸ்டர்னலில் டிஸ்கலரேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து நம்பர் 1 வந்து குளோரோசிஸ். இப்போ ஆல்ரெடி வி நோ ஆல் த பிளான்ட்ஸ் ஆர் க்ரீன் கலர். மோஸ்ட் ஆஃப் த பிளான்ட்ஸ் வந்து என்ன கலரில் இருக்கும், க்ரீன் கலரில் இருக்கும். பட் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்து சம்டைம் வந்து என்ன ஆகும்னா டிஸ்கலரேஷன் அப்படின்னு சொல்கிறப்போ ஒரு க்ரீனாக இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட் க்ரீன் கலராக இல்லாமல் இருக்குது அப்படின்னா அதை தான் என்னன்னு சொல்லுவோம், டிஸ்கலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், குளோரோசிஸ் அப்படிங்கிற ஒரு டிசீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது குளோரோசிஸ்ங்கிறது என்னென்னா எல்லோயிங் ஆஃப் க்ரீன் டிஷ்யூஸ் டியூ டு குளோரோஃபில் டிகிரடேஷன். சரியா? ஸோ அப்போ க்ரீன் டிஷ்யூஸ் என்ன கலர் ஆகுது, எல்லோ கலர் ஆகுது. ஸோ அதுக்கு பேர் அப்போ வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஸ்டேஜ் தட் க்ரீன் டிஷ்யூஸ் இஸ் டர்ன் இன்டு எல்லோ கலர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா வந்து குளோரோசிஸ். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து டொபாக்கோ மொசைக் வைரஸ் தான் இதுக்கு வந்து எக்ஸாம்பிள். ஸோ இந்த டொபாக்கோ மொசைக் வைரஸ் வந்து டொபாக்கோ லீஃபில் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஏற்படுத்துறதுனால அந்த க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய குளோரோஃபில் எல்லாமே இட் டர்ன்ஸ் இன்டு எல்லோ கலர். சரியா? ஸோ அப்போ விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிளான்ட் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் குளோரோசிஸ்னு கேட்டாங்கன்னா
டொபாக்கோ லீஃப். ஓகேவா? ஸோ ரெட்டனிங் ஆர் ப்ரௌன்சிங் அப்படின்னா ரெட்டாக இருக்கும், அப்படி இல்லைனா ப்ரௌன்சிங்னா ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் பிளாக் மாதிரி இருக்கும். ஸோ எதுக்காக அப்படின்னா வந்து டியூ டு ஆந்தோசைனின் அக்குமுலேஷன். சம்டைம் என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஆந்தோசைனின் அதிகமாக இருக்கிறதுனால இந்த கலரில் மாறும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாஸ்பரஸ் டெஃபிஷியன்சி ஆர் வைரஸ் இன்ஃபெக்ஷன். அப்போ எந்தெந்த பிளான்ஸ்லாம் பாஸ்பரஸ் கம்மியாக இருந்து வைரஸ் இன்ஃபெக்ட் பண்ணுதோ ஸோ அப்போ தான் அது எதுவாக மாறும், ரெட்டனிங் ஆர் ப்ரௌன்சிங்காக கன்வெர்ட் ஆகும். அடுத்தது நெக்ரோசிஸ். ஸோ இப்போ டெத் ஆஃப் லோக்கலைஸ்டு டிஷ்யூஸ் ஃபார்மிங் ப்ரௌன் ஆர் பிளாக் பேச்சஸ். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் வந்து இறந்து போகிறதுனால இட் டர்ன்ஸ் இன்டு ப்ரௌன் ஆர் பிளாக் பேச்சஸ். அங்கங்கே என்ன ஆகும் அப்படின்னா வந்து ப்ரௌன் அல்லது பிளாக் கலரில் என்ன ஆகும், பேச்சஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதுதான் வந்து என்னது, நெக்ரோசிஸ். லீவ் ஸ்பாட் காஸ்டு பை அல்டர்னேரியா ஸ்பீஷிஸ். அப்போ இந்த மாதிரியான இதை நம்ம என்ன பிளான்ட்டில் பார்க்கலாம், அல்டர்னேரியா அப்படிங்கிற ஒரு பிளான்ட்டோட ஸ்பீஷிஸில் நம்ம பார்க்க முடியும். சரியா? ஸோ இப்போ குளோரோசிஸ்னால் வந்து என்ன ஆகுது, எல்லோ கலராக இருக்கும். ரெட்டனிங் அல்லது ப்ரௌன்சிங் வந்து பாஸ்பரஸ் டெஃபிஷியன்சியால் இருக்கும். நெக்ரோசிஸ் வந்து டெத் டிஷ்யூஸ் வந்து என்ன ஆகும், ப்ரௌன் அல்லது பிளாக் கலர் பேச்சஸை ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு வில்ட்டிங். வில்ட் அப்படின்னாலே வாடல். ஸோ நார்மலாக ஒரு பிளான்ட் இருக்கிறத விட ஒரு மாதிரி வாடி போய் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் என்னன்னு சொல்லுவோம், வில்ட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ லாஸ் ஆஃப் டர்ஜிடிட்டி டியூ டு பிளாக்கேஜ் ஆஃப் சைலம் வெசல்ஸ் ஆர் டாக்ஸின் ப்ரொடக்ஷன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்து லாஸ் ஆஃப் டர்ஜிடிட்டினா ப்ராப்பராக ஒரு வாட்டர் கனெக்ட் ஆகும்போது ஒரு பிளான்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அதுதான் சொல்லுவோம். பட் இங்கே சைலம் வெசல்ஸ் பிளாக் ஆகும்போது வாட்டர் போகாது மேலே. அப்படி இல்லைன்னா டாக்ஸின் ஏதோ ப்ரொடியூஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து அந்த சைலம் வெசல்ஸில் ஒரு பிளாக்கேஜ். சரியா? அப்போ சைலம் தண்ணியை கடத்தலானால அந்த பிளான்ட் எப்படி தான் இருக்கும், தண்ணி ஊற்றலைன்னா வாடி போய் தான் இருக்கும். ஸோ அதுதான். ஸோ ஃபியூசேரியம் ஆக்சிஸ்போரம் அப்படிங்கிற ஒரு பிளான்ட் வந்து என்ன ஆகுது, அந்த பாக்டீரியா வந்து ஃபியூசேரியம் வில்ட் அப்படிங்கிற ஒரு டிசீஸை டொமேட்டோவில் ஏற்படுத்துது. சரியா? ஸோ மொத்தத்தில் எப்படி இருக்கும், அந்த செடி வந்து வாடி போய் இருக்கும். அதுதான். அடுத்தது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து டைபேக். ஸோ டைபேக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து டெத் ஆஃப் ட்விக்ஸ் ஆர் பிரான்ச்சஸ். ஏதோ பர்டிகுலர் ஒரு பிரான்ச்சஸ் அப்படி இல்லை அப்படின்னா வந்து ஒரு ட்விக், ஒரு சின்ன கிளை வந்து என்ன ஆகும், டெத் ஆகிடும். ஓகேவா? ஸோ அந்த ஒரு கிளை மட்டும் இதாகிறது. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் த டிப் பேக்வேர்ட். ஸோ டிப்பில் இருந்து அப்படியே பின்னோக்கி என்ன ஆகிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா வந்து போட்ரியோ டிப்ளோடியா தியோப்ரோமே அப்படிங்கிறது வந்து எதில் நடக்குது, மேங்கோவில் வந்து இருக்கக்கூடிய ஒரு தான். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ட்விக் மட்டும் என்ன ஆகும், ரொம்பவே வந்து இன்ஆக்டிவாக இருக்கும். அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க, வில்ட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட் டிசீஸ் பாருங்கள், லீஃப் கேர்ள் ஆர் ரோலிங். சரியா? லீஃப் கேர்ள் ஆர் ரோலிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வந்து இட் இஸ் காஸ்டு பை வைரல் ஆர் ஃபங்கல் பேத்தோஜன். சரியா? வைரஸ் அல்லது ஃபங்கல் பேத்தோஜன் வந்து என்ன ஆகும், பேத்தோஜனால ஏற்படும். ஸோ இது எதை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா வந்து இட் அஃபெக்ட் செல் டர்கர் ஆர் க்ரோத். செல்லோட அந்த டர்ஜிடிட்டி அப்படி இல்லை அப்படின்னா அதோட க்ரோத்தை போயிட்டு என்ன பண்ணும், அஃபெக்ட் பண்ணுறதுனால லீஃப் வந்து என்ன ஆகும்னா ரோல் ஆயிரும். நம்ம பார்த்துருப்போம், லீஃப் வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்கும், பட் என்ன ஆகும், சம்டைம் அப்படி சுருண்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய டிசீஸ். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா வந்து சில்லி லீஃபில் வந்து கேர்ள் வைரஸ், தென் காட்டன் லீஃப் கேர்ள். காட்டன்லையும் சில்லிலையும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து வருது. தென் கால் ஆர் நாட். கால்னா என்னது, இப்போ லீஃப் தான் இப்படி இருக்குது அப்படின்னா வந்து அந்த லீஃபோட மேல் பகுதியில் இப்படி தடிமனாக இப்படி ஒரு குண்டு குண்டாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஸோ அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து கால் ஆர் நாட் ஃபார்மேஷன். ஸோ இப்போ லோக்கலைஸ்டு ஹைப்பர்ட்ராஃபி அப்படி இல்லைன்னா செல் என்லார்ஜ்மெண்ட், ஒரு குறிப்பிட்ட இடத்துல செல்ஸ் வந்து என்லார்ஜ் ஆகிருக்கும். அப்படி இல்லைன்னா ஹைப்பர்பிளேஷியா, அந்த செல் டிவிஷன் வந்து ஏற்படும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து க்ரௌன் கால் பை அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷியன்ஸ். அப்போ இதுக்கு பேர் வந்து என்னென்னா க்ரௌன் கால்னு சொல்கிறாங்க. இது எதனால் வரும் அப்படின்னா வந்து அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷியன்ஸ் அப்படிங்கிற மைக்ரோ ஆர்கானிசத்தால் வரும். சரியா? ஸோ இப்போ லீஃப் கேர்ள் வந்து எதில் வருது, எதனால் வருது, கால் அல்லது நாட் ஃபார்மேஷன் எதில் வருது, எதனால் வருது அப்படிங்கிறது நமக்கு தேவை. அடுத்தது பாருங்கள், பிளைட் வந்து சடன் அண்ட் எக்ஸ்டென்சிவ் கில்லிங் ஆஃப் டிஷ்யூ. ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து என்ன ஆகும், சடனாக அந்த டிஷ்யூ வந்து என்ன ஆகும், ஃபுல்லுமே கில் ஆயிரும். ஓகேவா? ஸோ எஸ்பெஷலி லீஃப் ஆர் ஃப்ளாஸ், லீஃப்லையோ அப்படி இல்லைன்னா ஃப்ளாஸ் பூக்கள்லையோ இது வந்து நடக்கும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ. சரியா? ஸோ இப்போ இந்த லேட் பிளைட் அப்படின்னு சொல்கிறது வந்து இலை கருகல் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எது மூலமாக வருது அப்படின்னா வந்து ஃபைட்டோபைத்தோரா இன்ஃபெஸ்டன்ஸ் அப்படிங்கிற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் மூலமாக பரவக்கூடிய ஒரு டிசீஸ் தான் என்னது அப்படின்னா வந்து இந்த பிளைட், இலை கருகல் நோய் அப்படின்னு சொல்லுவோம். சரி? அந்த லீஃப் வந்து அப்படி கருகி போன மாதிரி பிளாக் கலராக வந்து இருக்கும். ஸோ அடுத்தது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து கேன்கர். ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்து இந்த லோக்கலைஸ்டு டெட் ஏரியா, ஒரு ஸ்டெம்லையோ இல்லை ஒரு பிரான்ச்லையோ இருக்கக்கூடிய ஒரு ஏரியா வந்து எப்படி இருக்கும், குழி மாதிரி சன்கன்னாக இருக்கும், அப்படி இல்லைன்னா வெடிச்ச மாதிரி கிராக்டாக இருக்கும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா வந்து சிட்ரஸ் கேன்கர். சரியா? ஸோ அந்த சிட்ரஸ் கேன்கர் வந்து எது மூலமாக வரும் அப்படின்னா வந்து சாந்தோமோனாஸ் ஆக்சனோபோடிஸ் மூலமாக வந்து என்ன ஆகும்,
அதிகமாக காஸ் ஆகும். ஸோ இப்போ பிளைட் டிசீஸ் எந்த பிளான்ட்டில் வரும், பிளைட் டிசீஸ் வந்து என்ன பண்ணுது, டிஷ்யூஸை கில் பண்ணுது. ஸோ பர்டிகுலராக எந்த பாக்டீரியா மூலமாக பரவுது. ஸோ கேன்கர்னா என்ன, ஸோ அது எந்த பிளான்ட்டில் வரும், எந்த பாக்டீரியா மூலமாக அது வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அந்த எல்லா விஷயமும் நமக்கு தெரியணும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஸ்மட் அல்லது ரஸ்ட். ஓகேவா? ஸ்மட் அப்படிங்கன்னா என்ன அப்படின்னா வந்து கருகி போய் இருக்கிறதா வந்து ஸ்மட் அப்படின்னு சொல்லுவோம். ரஸ்ட்னா துரு பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாமே இந்த ஸ்மட் அல்லது ரஸ்ட் எல்லாமே என்னது, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், ஃபங்கை மூலமாக வரக்கூடிய இன்ஃபெக்ஷன். ஃபார்மிங் சோரை ஒரு ஸ்போர் மாதிரி ஸ்போர்ஸாக ஃபார்ம் ஆகிறது தான். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து வீட் ரஸ்ட். ஓகேவா? அந்த வீட் ரஸ்ட் வந்து இதில் பக்சீனியா கிராமிமினிஸ் அப்படிங்கிற அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் மூலமாக வந்து பரவும். கோதுமையில் வந்து என்ன ஆகுது, இந்த டிசீஸ் வந்து ஏற்படுது. ஸோ அடுத்தது எடுத்துகிட்டு அப்படின்னா வந்து மொசைக் ஆர் மோட்டல். ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னா வந்து மோட்டல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து இட் டினோட்ஸ் மல்டி கலர் பேச்சஸ். ஓகேவா? கலராக பேச்சஸாக இருக்கும். ப்ரௌன் கலர், பிளாக் கலர், ஒயிட் கலர் அப்படின்னு சொல்லி பேச்சஸ் வந்து என்ன ஆகும், அந்த பிளான்ட்டில் வந்து இருக்கும். ஸோ அந்த பேட்ச் லைட் அண்ட் டார்க் க்ரீன் ஏரியாஸ், அந்த பேட்சாக இருக்கிறது எல்லாமே டார்க் அண்ட் லைட் கலர் ஏரியாஸாக இருக்கும். டியூ டு வைரல் இன்ஃபெக்ஷன், அந்த வைரல் இன்ஃபெக்ஷன் மூலமாக அப்படி இருக்கும். இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா வந்து டிஎம்பி அப்படின்னு சொல்லக்கூடிய டபோக்கா மொசைக் வைரஸ் தான். ஸோ அடுத்தது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஸ்டண்டிங் அல்லது டுவார்ஃபிங். ஸ்டண்ட்னாலும் டுவார்ஃப்னாலும் என்ன தான் அப்படின்னா வந்து அதோட க்ரோத் வந்து ஸ்டாப் ஆகுறது. சரியா? டார்ஃப்னா குட்டையாக இருக்கிறது. ஸோ நார்மல் க்ரோத்து சடனாக ஸ்டாப் ஆகுறது. ஸோ இப்போ இந்த ரிட்டார்டட் க்ரோத் டியூ டு சிஸ்டமிக் இன்ஃபெக்ஷன் ஆர் ஹார்மோனல் இம்பேலன்ஸ். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு பாக்டீரியாவோட இன்ஃபெக்ஷனாலேயோ அப்படி இல்லை அப்படின்னா வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னாலேயோ என்ன ஆகும், இந்த ஸ்டண்டிங் அல்லது டுவார்ஃபிங் அப்படிங்கிறது எதில் ஏற்படும் அப்படின்னா வந்து ரைஸில், அரிசியில் வந்து டங்க்ரோ வைரஸ் அப்படிங்கிற வைரஸ் மூலமாக என்ன ஆகுது, ஏற்படுது. சரியா? ஸோ இப்போ இந்த டிசீஸை கேட்கலாம். அந்த டிசீஸோட டெஃபினிஷன் என்னது, தென் அது வந்து அந்த டிசீஸ் எந்த பிளான்ட்டில் வரும், எந்த பர்டிகுலர் மைக்ரோ ஆர்கானிசம் வந்து என்ன ஆகுது, அதை வந்து இன்ஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிற எல்லாமே என்ன இருக்கணும், நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஸோ இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த எல்லாமே இட் கம்ஸ் அண்டர் எக்ஸ்டர்னல் சிம்டம்ஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நம்ம வெளியில் பார்த்தாலே நமக்கு தெரியும். கலர் பேச்சஸாக இருக்கட்டும், இல்லைனா கால்ஸ் மேலே வீக்க மாதிரி இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை கலர் டிகிரேட் ஆகிருக்கிறதா இருக்கட்டும், இது குட்டையாக இருக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே நமக்கு வந்து வெளியில் பார்க்குறப்பவே தெரியும். ஸோ இது வந்து எக்ஸ்டர்னல்னு சொல்கிறோம். பட் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து இன்டர்னல் சிம்டம்ஸ். அப்போ இதை வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து செக்ஷன் எடுத்தால் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். நமக்கு தெரியும் செக்ஷன் எடுத்து அண்டர் மைக்ரோஸ்கோப்பில் நம்ம பார்ப்போம். ஸோ அதில் நம்பர் 1 வந்து வாஸ்குலர் டிஸ்கலரேஷன். சரியா? ஸோ இது என்ன அப்படின்னா வந்து அந்த ப்ரௌனிங் ஆர் பிளாக்கனிங் ஆஃப் சைலம் வெசல்ஸ் டியூ டு காலனைசேஷன். ஸோ என்ன ஆகும் அப்படி வந்து சைலம் வெசல்ஸ் வந்து ப்ரௌன் கலர், அப்படி இல்லை அப்படி வந்து பிளாக் கலராக வந்து மாறிடும். ஸோ இப்போ அப்படி ஆகிறதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா வந்து ஃபியூசேரியம் ஆக்சிஸ்போரம் இன் வாஸ்குலார் பில்ட். அந்த வாஸ்குலாரில் வந்து என்ன ஆகுது, அந்த ஃபியூசேரியம் ஆக்சிஸ்போரம்ங்கிற மைக்ரோ ஆர்கானிசம் வந்து என்ன பண்ணுது, இந்த டிசீஸை வந்து காஸ் பண்ணும். ஸோ அடுத்தது வந்து கம் ஆர் ரெசின் எக்ஸுடேஷன். நமக்கே தெரியும் முருங்கை மரத்தில் இதில் எல்லாத்துலேயுமே என்ன ஆகும், கம்மு அல்லது ரெசின் இந்த மாதிரியான பொருள் வந்து வெளியில் வரும். ஸோ அப்போ இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து ஆக்சுவலி இது எதுக்காக அப்படின்னா வந்து ஒரு பிளான்ட்டில் வந்து ஏதாவது டிசீஸ் எதுவும் வருது அப்படின்னா அதை அதுவே செல்ஃபாகவே சரி பண்ணுறதுக்கு தான் எது யூஸ் ஆகும் அப்படின்னா வந்து இந்த மாதிரியான கம் அல்லது ரெசின் வந்து யூஸ் ஆகும். ஸோ இட் இஸ் அ டிஃபென்ஸ் ரெஸ்பான்ஸ் டு இன்ஜுரி ஆர் இன்ஃபெக்ஷன். ஸோ என்ன ஆகுதுன்னா இது ஒரு டிஃபென்ஸ், அதுக்கு அதுவே ஒரு பாதுகாப்பு தான். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கம்மோசிஸ் இன் சிட்ரஸ் ஆர் ஸ்பிளிட்டிங். ஸோ இது வந்து சிட்ரஸ் பிளான்ட்டில் வந்து என்ன ஆகும், இந்த மாதிரியான விஷயம் வந்து நடக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வாஸ்குலர் டிஸ்கலரேஷன்னா என்ன, எதில் நடக்கும், தென் கம் அல்லது ரெசின் எக்ஸுடேஷன்னா என்னது, அது எதில் நடக்கும் அப்படிங்கிறது தெரியணும். அடுத்தது டிஷ்யூ மேசரேஷன் சாஃப்ட் ராட். ஓகேவா? ஸோ அப்போ இதில் வந்து என்ன அப்படின்னா வந்து அந்த பிளான்ட்டில் பெக்டாலிட்டிக் பாக்டீரியல் என்சைம்ஸ் டிசால்வ் செல் வால். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்து அந்த டிஷ்யூஸ் வந்து என்ன ஆகுனா மேசரேட் ஆகி அந்த லைட்டாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து ராட் அழுகுன மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து வெஜிடபிள்ஸில் வரக்கூடிய ஒரு டிசீஸ் தான். என்ன அப்படின்னா வந்து அழுகல் நோய். ஓகேவா? எர்வீனியா கார்டோவோரா அப்படிங்கிற ஒரு டிசீஸ் தான் இது. ஸோ இது காமனாக வெஜிடபிள்ஸில் வரக்கூடியது. அடுத்தது லேட்டக்ஸ் கொயாகுலேஷன் அல்லது ப்ளக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதில் வந்து இதை நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னு சீன் வைரல் இன்ஃபெக்ஷன் லேட்டக்ஸ். எதுலலாம் லேட்டக்ஸ்னால் என்னது, இதெல்லாம் இந்த உடச்ச பால் வரும், மில்கி லேட்டக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான இருக்கக்கூடிய இந்த பிளான்ட்ஸில் எல்லாத்துலேயுமே வரக்கூடிய ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் தான் என்னது, இந்த லேட்டக்ஸ் கொயாகுலேஷன். சரியா?
ஸோ பேத்தோஜனோட டைப்பை பொறுத்து சிப்டமாலஜி என்ன பண்ணியிருக்காங்க, கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. நம்பர் 1 வந்து என்ன அப்படின்னா வந்து ஃபங்கல் பேத்தோஜன். ஸோ ஃபங்கல் பேத்தோஜனோட ஜென்ரல் கேரக்டர், ஸோ லோக்கலைஸ்டு அண்ட் சிஸ்டமிக் இன்ஃபெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது, சிம்டம்ஸ் வந்து ரிசல்ட் ஃப்ரம் டிஷ்யூ டிஸ்ட்ரக்ஷன், டாக்ஸின் செக்ரேஷன், என்சைம் ஆக்ஷனால சிம்டம்ஸ் வந்து எப்படி உருவாகுது அப்படிங்கிற எல்லாமே பார்க்க போகிறோம். சரியா? ஸோ என்னென்ன மாதிரியான சிம்டம்லாம் நமக்கு தெரியுது பாருங்கள். லீஃப் ஸ்பாட், லீஃபில் அங்கங்கே என்ன இருக்கும், சின்ன சின்ன ஸ்பாட்ஸ் வந்து பார்க்கலாம். தென் பிளைட்னா என்னன்னு சொன்னோம். ஸோ அதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அங்கங்கே வந்து பிளாக் கலராக இருக்கிறது அல்லது வாடி இருக்கிறது, ரஸ்ட்டு துரு மாதிரி இருக்கும். சரியா? ஸோ ஸ்மட்டுனா கருகி போயிருக்கும். ஸோ மில்டியூ பவுட்ரு மாதிரி ஃபார்ம் ஆகிறது வந்து மில்டியூ. தென் வில்ட் வந்து என்ன இருக்கும், வாடி போய் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான நிறைய சிம்டம்ஸ் வந்து தெரியும். ஸோ இது என்ன அப்படின்னா வந்து ஸ்மால் நெக்ரோட்டிக்னா அந்த டிஷ்யூஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல டேமேஜ் ஆகிருக்கும். ஸோ பிளைட் வந்து என்ன, ஒரு ரேபிட் கில்லிங் ஆஃப் டிஷ்யூ, அந்த இடத்துல இருக்கக்கூடிய டிஷ்யூ எல்லாமே கில் ஆகிரும். ரஸ்ட் வந்து எப்படி இருக்கும், ஆரஞ்சு கலரில் வந்து என்ன ஸ்போர்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கும். ஸ்மட் வந்து பிளாக் கலரில் ஃபார்ம் ஆகிருக்கும். மில்டி வந்து ஒயிட் கலரில் உருவாயிருக்கும். வில்ட் வந்து டர்ஜிடிட்டி இல்லாமல் வாஸ்குலர் பிளாக்கேஜால் வாடி போய் இருக்கும். சரியா? ஸோ இது எல்லாத்துக்கும் என்னென்ன பிளான்ட்டில் இருக்குது, இது வந்து ஆல்டர்னேரியா. தென் ஃபைட்டோபைத்தரா வந்து பிளைட்டுக்கு, ரஸ்ட் வந்து பக்சீனியாவில் நடக்குது, ஸ்மட் வந்து அஸ்டிலாகோவில் நடக்குது, மில்டியூ வந்து எதில் நடக்குது, எரிசிஃபே அப்படிங்கிற பவுட்ரி மில்டியூங்கிற பிளான்ட்டில் நடக்குது. தென் வில்ட் வந்து எதில் நடக்குது, ஃபியூசாரியம் ஆக்சிஸ்போரத்தில் நடக்குது. சரியா? மெக்கானிசம் ஆஃப் சிம்டம் டெவலப்மெண்ட். ஸோ அப்போ இதில் வந்து சிம்டம்ஸ் வந்து எந்தெந்த மாதிரியான இதெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு என்சைம்ஸ் மூலமாக, செல்லுலேஸ், பெக்டினேஸ், லிக்டினேஸ் இந்த மாதிரியான என்சைம்ஸ் மூலமாக சிம்டம் டெவலப் ஆகும். தென் டாக்ஸின், விக்டோரின், டாக்ஸின், தென் செர்கோஸ்போரின் இந்த மாதிரியான நிறைய டாக்ஸினும் அதில் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். தென் க்ரோத் ரெகுலேட்டர்ஸுக்கு ஜிப்ரலின் அண்ட் ஜிப்ரலின் வந்து என்ன ஆகுது, பக்கானேங்கிற டிசீஸை வந்து நெல்லில் வந்து என்ன ஆகும், ஏற்படுத்தும். ஸோ இது இந்த பக்கானே டிசீஸ்க்கு இன்னொரு பேர் இருக்குது, என்ன அப்படின்னா வந்து ஃபூலிஷ் சீட்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அனதர் நேம் ஆஃப் பக்கானே வந்து என்ன அப்படின்னா வந்து ஃபூலிஷ் சீட்லிங். தமிழில் வந்து கோமாளித்தன நோயின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஜிப்ரெல்லா ஃபியூஜிகுரா ஃபங்கஸ் அஃபெக்ட் ஆச்சுன்னா அந்த அந்த நெல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து பெருசாக இருக்கும், ஆனால் உள்ள அரிசி இருக்காது. ஓகேவா? ஸோ அதனால் இது வந்து ஃபூலிஷ் சீட்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரியான நிறையா சிம்டம் டெவலப்மெண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அடுத்தது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து பாக்டீரியல் பேத்தோஜன். ஸோ பாக்டீரியா மூலமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து அதோட கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து வாட்டர் மூலமாக வந்து சோப்டு லெஷன்ஸ், ஊஸ் அண்ட் ராட்ஸ். ஸோ இதில் என்னாகும் அப்படின்னா வந்து இந்த வாட்டர் மூலமாக சோக்டு லெஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னாகும் அப்படின்னா வந்து ரொம்ப ஈரமாக ஒரு மாதிரி நனைஞ்ச மாதிரி இருக்குது. இப்போ நம்ம பொட்டேட்டோலலாம் பார்த்துருப்போம், ஒரு இடத்துல ப்ரௌன் கலர் மாதிரி இருக்கும், அந்த இடம் அப்படி தண்ணியாக இருக்கும், அதுலேருந்து வாட்டர் ஊஸ், அதுலேருந்து தண்ணி வெளியில் வரும். தென் ராட்ஸ், அந்த இடம் எல்லாம் என்னமா இருக்கும், அழுகி போயிருக்கும். ஸோ சிம்டம்ஸ் வந்து இந்த என்சைம் செக்ரீஷனாலே என்னாகும் வரலாம். ஸோ டாக்ஸின் அண்ட் எக்ஸோ பாலிசாக்ரைட்ஸ் மூலமாக என்ன இருக்கலாம், நிறைய பாக்டீரியல் பேத்தோஜன் மூலமாக டிசீஸ் வந்து வருது. ஸோ இதோட சிம்டம்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லீவ் ஸ்பாட் அல்லது பிளைட் இருக்குது, கேன்கர், சாஃப்ட் ராட் இருக்குது, வில்ட் இருக்குது, தென் கால் ஃபார்மேஷன். சரி, ஆல்ரெடி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு தென் லீஃப் ஸ்ட்ரீக் இந்த மாதிரியான எல்லாமே இருக்குது. ஸோ இதோட டிஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து லீவ் ஸ்பாட் அல்லது பிளைட் வந்து வாட்டர் சோப்டு ஈரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கேன்கர்னால் எப்படி இருக்கும், சன்கன் இப்போ அதில் வந்து குழி மாதிரியான ஒரு இது ஸ்டெம்லேயோ ஃப்ரூட்லேயோ இருக்கும். சாஃப்ட் ராட்னா எப்படி இருக்கும், கொஞ்சம் அழுகுன மாதிரி இருக்கும். வில்ட்னா வந்து என்ன இருக்கும், வாடி இருக்கும். ஏன் வில்ட்டை வந்து சைலம் பிளாக்கேஜ்னு சொல்கிறாங்கன்னா சைலம் வழியாக தான் வாட்டர் போகும். அப்போ சைலம் பிளாக் ஆகிடுச்சுன்னா வாட்டர் போகாது, தண்ணி போகணுன்னா பிளான்ட் என்ன ஆயிரும், வாடிடும். அவ்வளோதான் விஷயம். தென் கால் ஃபார்மேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து டியூமர் கட்டி மாதிரி அந்த டிஎன்ஏ ட்ரான்ஸ்ஃபரால் வருது. இல்லை லீவ் ஸ்ட்ரீக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லீனியர் நெக்ரோட்டிக் ஜோன்ஸ். சரியா? ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சாந்தோமோனாஸ் வரைசி வந்து லீவ் ஸ்பாட்டுக்கு எக்ஸாம்பிள், சாந்தோமோனாஸ் சிட்ரி இல்லை சிட்ரஸ் கேன்கர் வந்து கைதுக்கு எக்ஸாம்பிள், சாஃப்ட்ராட்டுக்கு எக்ஸாம்பிள் வந்து எர்வீனியா, தென் வில்ட்டுக்கு வந்து ரால்ஸ்டோனியா அதுக்கு எக்ஸாம்பிள், கால் ஃபார்மேஷன் வந்து அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷியன்ஸ், தென் லீவ் ஸ்ட்ரீக்கு வந்து சாந்தோமோனாஸ். ஸோ இதை எப்படி கொஸ்டின் கேட்கலாம், மேட்ச் மாதிரியே என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. சரியா? அடுத்தது வைரல் பேத். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது பாக்டீரியா மூலமாக வர்றது, இது வந்து என்னது, வைரஸ் மூலமாக வரக்கூடியது. ஸோ இப்போ ஆப்ளிகேட்டரி இன்ட்ராசெல்லுலார் பேராசைட் மூலமாக வரலாம், ஃபிசியாலஜிக்கல் டிசார்டரை ஏற்படுத்தலாம், சைட்டோபேத்திக் எஃபெக்ட்ஸ் ஏற்படுத்தலாம், ஸ்ப்ரெட் சிஸ்டமேட்டிக்கலி வியா ஃப்ளோயம் மூலமாக என்ன ஆகலாம், நிறையா ப்ராப்ளம் வந்து என்ன பண்ணுது, வைரஸ் வந்து காஸ் பண்ணுது. ஸோ இதோட சிம்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து மொசைக் ஆர் மோட்டில், தென் குளோரோசிஸ் ஆர் எல்லோயிங், லீஃப் கர்ல் இருக்குது, வெயின் கிளியரிங் இருக்குது, ஸ்டண்டிங் இருக்குது,
ரூகோசிட்டி இருக்குது, தென் நெக்ரோசிஸ் இந்த மாதிரியான எல்லாமே இருக்குது. ஸோ அப்போ மொசைக் அல்லது மோட்டரிங்கிறப்போ டார்க் அல்லது லைட் கலர் பேட்சஸ் இருக்கும். எல்லோன்னா குளோரோஃபில் இல்லாததுனால ஏதாவது ஒரு கலரில் மாறிடும். லீஃப் கலர்னா லீஃப் வந்து என்ன இருக்கும், சுருண்டு இருக்கும் அப்படி. ஓகேவா? வெயின் கிளியரிங்னா வெயின் வந்து எப்படி இருக்கும், டிரான்ஸ்லூசண்ட்டாக வெயின் வந்து அப்படி பார்க்கும்போதே வெயின் வந்து கண்ணாடி மாதிரி தெரியும். ஸ்டண்டிங்னா க்ரோத் கம்மியாயிரும். ரூகோசிட்டினா எனக்கு ரஃப்பாக லீவ்ஸ் வந்து ரஃப் அல்லது ரிங்கிள்டாக சுருங்கி போயிருக்கும். நெக்ரோசிஸ் வந்து டெத், ஒரு குறிப்பிட்ட இடத்துல கூடிய டிஷ்யூஸ் எல்லாமே டெத் ஆகிருக்கும். சரியா? ஸோ மொசைக் வந்து டிஎம்பி மொசைக்கு எக்ஸாம்பிள். குளோரோசிஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து ரைஸில் இருக்கக்கூடிய டங்க்ரோ வைரஸ். லீஃப் கர்ல் வந்து சில்லி லீஃப் கர்ல் வைரஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். வெயின் கிளியரிங்க்கு என்னது, மொசைக் வைரஸ் தான். ஸ்டண்டிங் வந்து என்னது, மைஸ் சோளத்தில் வந்து வருது. ரூகோசிட்டி வந்து குக்கும்பரில் எக்ஸாம்பிள். நெக்ரோசிஸ் வந்து டொபக்கோ. சரியா? மெக்கானிசம் ஆஃப் வைரல் சிம்டம் எக்ஸ்பிரஷன். அடுத்தது இந்த வைரல் சிம்டத்தோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து இன்ஹிபிஷன் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் ஃபங்க்ஷன். குளோரோபிளாஸ்டோட ஃபங்க்ஷனை இன்ஹிபிட் பண்ணிடும். நியூக்ளிக் ஆசிட் அண்ட் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் வந்து ஆல்ட்ரேஷன் மாறிடும். ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறதுனால செல்லோட டிவிஷன் எல்லாம் என்ன ஆயிரும், சேஞ்ச் ஆயிரும். இவ்வளோ பிரச்சனை வந்து இதில் இருக்குது. ஸோ அப்போ இதில் வந்து ஹோஸ்ட் டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது. ஸோ இப்போ இதில் வந்து பிளான்ஸ் பொசஸ் ப்ரீ எக்ஸிஸ்டிங் அண்ட் இன்டியூஸ்டு டிஃபென்ஸ், நிறைய டிஃபென்ஸ் மெக்கானிசம் பாதுகாப்புக்கு இருக்குது. அதில் நம்பர் 1 வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிஃபென்ஸ்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு வந்து ஸ்ட்ரக்சரல் பேரியர். ஸோ இப்போ இதில் கியூட்டிக்கல் அண்ட் வேக்ஸ் லேயர். எப்போவுமே வந்து என்ன இருக்கும், பிளான்ட்டில் வந்து ஒரு வேக்ஸ் கோட்டிங் இருக்கும். அதனால என்ன பண்ணும், ப்ரிவெண்ட் என்ட்ரி ஆஃப் பேத்தோஜன், பாக்டீரியா உள்ளே போக முடியாது. எபிடெர்மல் செல் வாலில் எப்போவுமே என்ன இருக்கும், லிக்னின் அண்ட் சூப்பரைஸ்டு பேரியர் இருக்கும். ஸ்டொமேட்டல் க்ளோஷர். ஸோ அப்போ ஸ்டொமேட்டா க்ளோஸாக இருக்கிறதுனால மெக்கானிக்கல் ப்ரிவென்ஷன் ஆஃப் பேத்தோஜன் என்ட்ரி. பேத்தோஜன் எந்த பாக்டீரியாவும் ஸ்டொமேட்டா ஹோல்ஸ் வழியாக உள்ளே என்டர் ஆக முடியாது, அதுவே க்ளோஸ் பண்ணிக்கும். ட்ரைகோம்ஸ்னால் வேர் தூவிகள்னு சொல்லுவோம், ரூட்டில் இருக்கக்கூடியது. ஸோ அது வந்து என்ன பண்ணும், அப்சிஷன் லேயர். இது வந்து ஷெட் இன்ஃபெக்டட் டிஷ்யூஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிடும், உதிர வச்சிடும். ஸோ இவ்வளோ விஷயம் இயற்கையாகவே என்ன இருக்குது அதில் ஹோஸ்ட் டிஃபென்ஸில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து பயோகெமிக்கல் பேரியர்ஸ். சரியா? ஸோ பயோகெமிக்கல் பேரியர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆன்டிமைக்ரோபியல் காம்பவுண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அது வந்து ஃபைட்டோ ஆன்டிசிப்பின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ப்ரெசென்ட் பிஃபோர் இன்ஃபெக்ஷன். ஸோ இன்ஃபெக்ஷனுக்கு முன்னாடியே இது என்ன ஆகும், அந்த ஆன்டிமைக்ரோபியல் காம்பவுண்ட் அதில் இருக்கும். ஸோ அது என்னென்னா சப்போனின். சரியா? ஸோ டொமேட்டோவில் இருக்கக்கூடிய டொமேட்டைன்கிற ஒரு காம்பவுண்டு, ஃபீனாலிக் காம்பவுண்டு, டேனின் காம்பவுண்ட்லாம் இருக்கிறதுனால பிளான்ட்ஸில் இயற்கையாகவே எந்த ஒரு பாக்டீரியாவும் போய் அதை என்ன பண்ண முடியாது, டிசீஸை காஸ் பண்ண முடியாது. ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்க, பயோகெமிக்கல் பேரியர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து இன்டியூஸ்ட் ஆக்டிவ் ஆர் போஸ்ட் இன்ஃபெக்ஷன் டிஃபென்ஸ். இன்டியூஸ்டு டிஃபென்ஸ் அதாவது இயற்கையாகவே இருக்கிறது வேறு, இன்டியூஸ்டுனா நம்ம ஏதோ சம்திங் பண்ணுறது. சரியா? நம்ம தூண்டுறது அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ ஹைப்பர் சென்சிட்டிவ் ரெஸ்பான்ஸ், தென் ஃபைட்டோ அலெக்சின் ப்ரொடக்ஷன் இருக்குது. ஹைப்பர் சென்சிட்டிவ் ரெஸ்பான்ஸ்னால் அந்த லோக்கலைஸ்டு செல் டெத் அட் இன்ஃபெக்ஷன் சைட் வந்து என்ன ஆகுது, டு ரெஸ்ட்ரிக்ட் பேத்தோஜன் ஸ்ப்ரெட். ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடிய அந்த செல்லோட டெத்தை வந்து அந்த இன்ஃபெக்ஷன் சைட்டில் என்ன பண்ணுது, பேத்தோஜனை அலோவ் பண்ணாது. காமன் இன் வைரல் அண்ட் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். ஸோ இப்போ வைரஸையோ பாக்டீரியாவோ அது என்ன பண்ணாது, காமனாக வந்து இன்ஃபெக்ஷனை பண்ண விடாது. ஸோ ஃபைட்டோ அலெக்சின் ப்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இந்த ஆன்டிமைக்ரோபியல் செகண்டரி மெட்டாபலைட் ஆஃப்டர் ஸோ இப்போ ஒன்ஸ் இன்ஃபெக்ஷன் நடந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகுது, ஆன்டிமைக்ரோபியல் செகண்டரி மெட்டாபலைட் எல்லாமே அதில் சிந்தசிஸ் ஆகுது. எக்ஸாம்பிள் வந்து பிசாட்டின், தென் கேமலக்சின். ஸோ பட்டாணி செடியில் வந்து பிசாட்டின், அராபிடாப்சிஸில் வந்து என்னது கேமலக்சின் அப்படிங்கிற பிளான்ட்ஸ். இதில் வந்து என்ன ஆகுது, இந்த குறிப்பிட்ட டிசீஸ் வந்து இருக்குது. அடுத்தது பேத்தோஜெனிசிஸ். ஸோ இந்த பேத்தோஜெனிசிஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு வந்து ரிலேட்டட் டு பிஆர் ப்ரோட்டீன். ஸோ இப்போ இதில் வந்து என்ன இருக்குது, இதில் இன்க்ளூடு பீட்டா-1,3 குளுக்கானேஸ் இருக்குது, கைட்டினேஸ் இருக்குது, ப்ரோட்டீனேஸ் இன்ஹிபிட்டாஸ் இந்த மாதிரியான எல்லாமே இருக்கிறதுனால என்ன பண்ணாது, அதில் வந்து அதாவது பேத்தோஜெனிசிஸ் ரிலேட்டட் ப்ரோட்டீன், அதெல்லாம் வந்து பிஆர் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது செல்வால் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ இப்போ இதில் வந்து அந்த செல்வாலில் வந்து என்ன இருக்கும், ஸ்லிக்னினோ கேலோஸோ சூப்பரினோ இருக்கிறதுனால பேத்தோஜன் அது என்ன பண்ணாது, உள்ளே அலோவ் பண்ணாமல் வெளியிலேயே என்ன பண்ணிடும், இட் ஜஸ்ட் பிளாக் த பேத்தோஜன். வெளியிலேயே அந்த பேத்தோஜனை பிளாக் பண்ணிடும். சரியா? அடுத்தது சிஸ்டமேட்டிக் அக்யூட் ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து லாஸ்டிங் ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ரெசிஸ்டன்ட் இன்டியூஸ்ட் ஆஃப்டர் இன்ஃபெக்ஷன். ஸோ இன்ஃபெக்ஷனுக்கு அப்புறமா வரக்கூடியது தான். ஸோ இப்போ இட் இஸ் மீடியேட்டட் பை சாலிசிலிக் ஆசிட். சாலிசிலிக் ஆசிட் என்ன பண்ணுது, இன்ஃபெக்ஷனுக்கு அப்புறமா அதில் இன்வால்வ் ஆகும். அடுத்தது ஆர்என்ஏ சைலன்சிங். ஆர்என்ஏ சைலன்சிங் எது மூலமாக ஏற்படுது, அகெயின்ஸ்ட் வைரஸ்க்கு அகெயின்ஸ்டாக இது வந்து இன்வால்வ் ஆகும். ஸோ இது வந்து டீக்ரடேஷன் ஆஃப் வைரல் ஆர்என்ஏ த்ரூ ஆர்என்ஏ மீடியேட்டட் பாத்வே. ஸோ இப்போ இது என்ன பண்ணுதுன்னா வைரல் ஆர்என்ஏ தான், பட் எது மூலமாக வந்து அந்த டிசீஸை வந்து அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து ஆர்என்ஏ மீடியேட்டட் பாத்வேஸ் மூலமாக அந்த டிசீஸை வந்து என்ன பண்ணுது, உள்ளே அஃபெக்ட் பண்ண விடாமல் பாதுகாக்குது. சரியா?
ஸோ இந்த பேத்தோஜன் டைப் மேபி ஃபங்கலாக இருக்கலாம், பாக்டீரியாவாக இருக்கலாம், வைரஸாக இருக்கலாம். ஸோ ஃபங்கல்னா ஸ்பாட், பிளைட், வில்ட், ராட் ஆல்ரெடி மேலே எல்லாமே பார்த்துட்டோம். பாக்டீரியாவில் வந்து என்னது மூலமாக வரும்? பிளைட்டு, கேன்கர், சாஃப்ட் ராட், கால். ஸோ என்ன கேட்கலாம் அப்படின்னா வந்து த ஸ்பாட் இஸ் காஸ்டு பை விச் ஆஃப் த ஃபாலோயிங் அப்படின்னா ஃபங்கை, பாக்டீரியா, வைரஸ் கொடுக்கலாம். அப்போ நமக்கு அது எந்த மைக்ரோ ஆர்கானிசம்ங்கிறது தெரியணும். வைரல்னா மொசைக், கர்ல் அண்ட் ஸ்டண்டிங் இது மூலமாக வைரஸ் ஏற்படும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஃபியூசேரியம் அண்ட் பக்சினியா வந்து ஃபங்கல் டிசீஸ்க்கு எக்ஸாம்பிள். பாக்டீரியா வந்து என்னது? சாந்தோமோனாஸ் அண்ட் எர்வினியாக்கு எக்ஸாம்பிள். வைரல் வந்து டிஎம்பி, டொபாக்கோ மொசைக் வைரஸ்க்கு வந்து காமனாக எக்ஸாம்பிள். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பிஆர் ப்ரோட்டீனை வந்து ஃபங்கல் வந்து காஸ் பண்ணும். தென் பாக்டீரியா வந்து ஹச்ஆர் லிக்னிஃபிகேஷனை காஸ் பண்ணும். வைரல் வந்து ஆர்என்ஏ சைலன்சிங்கை காஸ் பண்ணும். சரியா? டயக்னோஸ்டிக் இம்பார்ட்டன்ஸ். ஸோ அப்போது டயக்னோஸ்டிக் பண்ணுறதுனால என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா வந்து ஸோ இப்போ சிம்டமாலஜி வச்சு தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஒரு டிசீஸையே கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ இட் ஹெல்ப் த ஐடென்டிஃபைங் த பேத்தோஜன் குரூப். அது என்ன பாக்டீரியா நம்ம கண்டுபிடிக்கணும். தென் அண்டர்ஸ்டாண்டிங் டிசீஸ் சைக்கிள். அந்த டிசீஸோட சைக்கிள் என்ன, அது எப்படி ஒரு பிளான்ட்டில் வந்து டிசீஸை காஸ் பண்ணுது அப்படிங்கிறது தெரியணும். அண்ட் பிளானிங் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அது அப்போ தான் நமக்கு அதை என்ன டிசீஸ்ன்னு தெரிஞ்சால் தானே அதை எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னு தெரியணும். இப்போ நம்ம பாடியிலே ஒரு டிசீஸ் வருதுன்னா அது என்ன டிசீஸ்ன்னு தெரிஞ்சால் தான் நம்ம அதுக்கு மெடிசன் எடுத்துக்க முடியும். ஸோ அது மாதிரி தான். ஸோ தி எட்டியாலஜி ஆஃப் பிளான்ட் டிசீஸ் இன்வால்வ் போத் இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட்ஸ் அண்ட் நான் இன்ஃபெக்ஷன். ஸோ இப்போ இந்த எட்டியாலஜி வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஒரு பிளான்ட்டில் இன்ஃபெக்ஷியஸ் அண்ட் நான் இன்ஃபெக்ஷியஸ் ஃபேக்டர் ரெண்டுலேயுமே என்ன ஆகுது அப்படின்னா வந்து இன்வால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த இன்ஃபெக்ஷியஸ் வந்து என்ன ஆகுதுன்னா எது மூலமாலாம் வருது பாருங்கள். ஃபங்கை மூலமாக, பாக்டீரியா மூலமாக, வைரஸ் மூலமாக, ஊமசீட்ஸ் அண்ட் நெமட்டோட்ஸ் இந்த மாதிரியான எது எல்லா மூலமாக வரும். தென் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் வந்து என்ன ஆகுது? ஒரு மோசமான கண்டிஷன், ரொம்ப ஹீட்டு, ரொம்ப கூலிங் இந்த மாதிரியான எல்லாத்துலேயுமே வரும். தென் புவர் சாயில் மாய்ச்சர், ஏர் பொல்யூஷன் கூட ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ இவ்வளோ விஷயங்கள் வந்து என்ன ஆகுது இருக்குது. இது தவிர ஹியூமன் ஆக்டிவிட்டி நம்ம பண்ணக்கூடிய வேலை. ஓகேவா? தென் இம்ப்ராப்பர் பிளான்டிங்கை ப்ராப்பராக பண்ணாதது, அதுக்கு தேவையான ஃபெர்டிலைசர் எல்லாம் ப்ராப்பராக போடாதது, ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாதது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. சரியா? ஸோ இவ்வளோ தான் என்ன அப்படின்னா வந்து ஓவராலாக அந்த சிம்டமாலஜி. ஸோ ஃபஸ்ட்டில் இருந்து ஒன்ஸ் பார்த்துட்டு கொஸ்டின் ஆன்சர் பார்ப்போமா? ஸோ இப்போ பேசிக்காக சிம்டமாலஜி அப்படிங்கிறது வந்து ஒரு பிளான்ட்டில் வந்து ஹோஸ்ட்டுக்கும் பேத்தோஜனுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பை பற்றி படிக்கிறதா என்ன அப்படின்னா வந்து சிம்டமாலஜி. ஸோ அதை டயக்னோஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணி நம்ம ப்ராப்பராக என்ன பண்ணணும்? அதை வந்து க்யூர் பண்ணணும். ஸோ ஒரு எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் சிம்டம்ஸ் ரெண்டு இருக்குது. ஸோ டிஸ்கலரேஷன், கலர் வந்து என்ன ஆகுது? குளோரோசிஸ் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து என்ன ஆகும்? கலர் டீகலரைஸ் ஆகும், ரெட்டனிங் அல்லது ப்ரௌனிசிங் ஆகும். அண்ட் தென் நெக்ரோசிஸ். ஸோ இது எல்லாமே எந்த பர்டிகுலர் ஆர்கன் இப்போ பாக்டீரியா மூலமாக வருது, எந்த பிளான்ட்டில் வருது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே என்ன பண்ணணும்? நம்ம தெரியணும். ஸோ இப்போ அடுத்தது வில்ட், வாடல். ஸோ ஒரு பிளான்ட் வந்து வாடி போயிருக்குன்னா சைலம் மசில் பிளாக் ஆனதுனால தான் வாடும். அடுத்தது டைபேக்னா ஒரு குறிப்பிட்ட இடம் வந்து என்னாகும்? அந்த ஒரு ட்விக்கு அல்லது ட்விக் மட்டும் என்னாகும்? அப்படியே வளராது. ஸோ அதுதான் வந்து டைபேக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லீஃப் கால், அந்த லீஃப் வந்து என்ன இருக்கும்? ரொம்ப வந்து ரோலாக இருக்கும், அப்படி சுருண்டு இருக்கும். உள் பக்கமாக அல்லது வெளிப்பக்கமாக சுருண்டு இருக்கும். கால் சின்ன சின்ன முடிச்சு மாதிரி அதில் இருக்கும். அது வந்து கிரவுண்ட் கால். அது வந்து எதில் இருக்கும்? அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷியன்ஸில் வந்து நம்ம அதிகமாக பார்க்கலாம். பிளைட் டிசீஸ். சரியா? பொட்டேட்டோவில் வந்து என்ன இருக்கும்? வெம்பி போய் வெந்த மாதிரி பிளாக் கலரில் இருக்கும். கேன்கர் கட்டி மாதிரி சாந்தோமோனாஸில் இருக்கும். ஸ்மெட் அண்ட் ரஸ்ட்டு, அந்த துரு மாதிரி இருக்கிறது. மொசைக் வந்து என்னது? அங்கங்கே பேட்சாக என்ன இருக்கும்? டார்க் கலரில் வந்து இருக்கும். ஸ்டண்டிங் அண்ட் டார்ஃபிங்னா அதோட க்ரோத்தே கம்மியாக இருக்கும். இன்டர்னல்னால் அதோட வாஸ்குலார் சிஸ்டத்தில் சைலம் அண்ட் ஃப்ளோயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை. கம் அல்லது ரெசின் வந்து என்ன ஆகும்? எக்ஸிடேட் ஆகும். ஸோ இது எல்லாமே அது உள்ளே நடக்கக்கூடிய ப்ராசஸ் தான். டிஷ்யூ மேசுரேஷன் நடக்கும். தென் லேட்டக்ஸ் கொயாகுலேஷன் நடக்கும். சரியா? ஸோ இன்னும் ஃபங்கஸ் மூலமாக நடக்கக்கூடியது என்னென்ன மாதிரியான லீவ் ஸ்பாட்டு, பிளைட்டு, ரஸ்ட்டு, ஸ்மட்டு, மில்டியூ எல்லாமே பார்த்தோம். அதோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் அதோட எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. தென் என்னென்ன மாதிரியான என்சைம்ஸ் இன்வால்வ் ஆகுது, பாக்டீரியல் பேத்தோஜன் எது, ஸோ அதோட டிஸ்கிரிப்ஷன் அதோட எக்ஸாம்பிள் பார்த்தோம். வைரல் பேத்தோஜன் அதோட டிஸ்கிரிப்ஷன் அதோட எக்ஸாம்பிளும் பார்த்துட்டோம். சரியா? ஹோஸ்ட் டிஃபென்ஸ் வந்து என்ன இருக்குது? கியூட்டிக்கல், எபிடெர்மல், ஸ்டொமேட்டா, ட்ரைகோம் இது எல்லாமே ஸ்ட்ரக்சரல் பேரியராக வந்து இன்வால்வ் ஆகுது. பயோகெமிக்கல் பேரியரும் இருக்குது. சப்போனின், ஃபீனாலிக், டானின் எல்லாமே பயோகெமிக்கல். சரியா? இன்டியூஸ்டு டிஃபென்ஸ் வந்து என்னது? ஹைப்பர் சென்சிட்டிவ் ரெஸ்பான்ஸு அண்ட் தென் ஃபைட்டோ அலெக்சின் ப்ரொடக்ஷன் மூலமாக இருக்கும். தென் பேத்தோஜெனிசிஸ் அண்ட் செல்வால் இன்ஃபோர்ஸ்மெண்ட் இந்த மாதிரியான எல்லா மூலமாகவுமே என்ன ஆகுது? அது வந்து ஒரு பிளான்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ இப்போ இது ஃபங்கஸ் மூலமாக வரக்கூடிய டிசீஸ் என்ன, பாக்டீரியா மூலமாக வரக்கூடிய டிசீஸ் என்ன, வைரல் மூலமாக வரக்கூடிய டிசீஸ் என்ன, ஸோ எதனால் டயக்னோஸ்டிங்கிற ஒரு விஷயம் இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரியான எல்லாத்தையுமே பார்த்துட்டோம்.
ஸோ கொஸ்டின் பாருங்கள். எல்லோயிங் ஆஃப் க்ரீன் டிஷ்யூஸ் டியூ டு குளோரோஃபில் டீக்ரடேஷன். குளோரோஃபில் டீக்ரடேஷனால் ஒரு பிளான்ட் வந்து எல்லோ கலராக மாறதுக்கு பேர் என்ன பேர்? குளோரோசிஸ். சடன் அண்ட் எக்ஸ்டென்சிவ் கில்லிங் ஆஃப் டிஷ்யூ எஸ்பெஷலி லீவ்ஸ் ஆர் ஃப்ளார்ஸ். ஸோ ஒரு லீஃப்லேயே ஃப்ளார்லேயே ஒரு சடனாக ஒரு டிஷ்யூஸ் வந்து கில் ஆகுதுன்னா அந்த டிசீஸ்க்கு பேர் என்ன பேர்? பிளைட். எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னது? ஒயிட் ரஸ்ட் வந்து சொல்லலாம். தென் எக்ஸாம்பிள் ஆஃப் பயோகெமிக்கல் பேரியர்ஸ் சப்போனின், ஃபினாலிக்ஸ், சரியா, டேனின்ஸ், இது எல்லாமே என்னது? தீஸ் ஆர் ஆல் த எக்ஸாம்பிள் ஆஃப் பயோகெமிக்கல் பேரியர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் இன் டிசீஸ் டயக்னோசிஸ். எப்போவுமே ஒரு டிசீஸ் டயக்னோஸ் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு ஸ்டெப் எது தான்? சிம்டமாலஜி தான், சரியா. ஸோ இவ்வளோ தான் என்ன அப்படின்னா வந்து இந்த கிளாஸில் பார்த்துருக்கோம். இப்போ ஓவராலாக சிம்டமாலஜினா என்ன, ஸோ டிஃபென்ஸ் மெக்கானிசம்னா என்ன அப்படிங்கிற எல்லாமே என்ன பண்ணிட்டோம்? ப்ரீஃபாக பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸில் கண்ட்ரோல் மெஷர் ஆஃப் பிளான்ட் டிசீஸ் ஒரு 7 டிசீஸ் கிட்டே நம்ம என்ன பண்ண போகிறோம்? ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். அடுத்த கிளாஸில் அதை பற்றி ஒவ்வொரு டிசீஸ் பற்றி ப்ரீஃபாக படிப்போம். தேங்க்யூ.